யுனிலீவர், டாடா சன்ஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருந்தவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலர். அவர் இயற்கை கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கத்துக்கணும், இயற்கை கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ரத்தன் டாடா அவர்கள் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் தான் தி கேஸ் ஆஃப் போன்சாய் மேனேஜர். இந்த புத்தகத்துல உள்ள மிகச்சிறந்த கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஒரு மிகப்பெரிய மரத்தினுடைய விதையை நிலத்தில் ஊன்றி அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் போது அது மிகப்பெரிய மரமா மாறுது. அதே அந்த விதையை ஒரு சின்ன தொட்டிக்குள்ள போட்டு அந்த மரம் வளர வளர அதை கட் பண்ணி வளர்க்கும் போது அது ஒரு சின்ன தொட்டிக்குள்ளேயே அடங்கி போற போன்சாய் மரமா மாறிடுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விதையுமே நான் ஒரு சின்ன போன்சாய் மரமா தான் வளர போறேன், அதுக்குத்தான் நான் லாய்க்கு அப்படி நினைச்சு முளைக்கிறது இல்லை. மிகப்பெரிய விருட்சங்களாக வளரக்கூடிய மரங்களுக்கும் போன்சாய் மரங்களுக்கும் ஒரே விதைகள் தான். ஆனால் அதற்கு விதிக்கப்பட்ட வெளிக்கட்டுப்பாடுகள் அதை போன்சாய் மரமா மாத்திடுது. இதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க பிறந்தவர்கள். ஆனால் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மளை கட் பண்ணி நம்மள ஒரு போன்சாய் மரமா ஒரு சின்ன தொட்டிக்குள்ளேயே நம்மளை அடைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோ இல்லை நம்மை சுற்றியுள்ள சூழலோ நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள் அடைக்க பார்க்கும்போது நம்ம தான் கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணி முன்னேற முயற்சிக்கணும். அந்த வெளிப்புற காரணிகளை தாண்டி மிகப்பெரிய மரமாக வளர்வதும் இல்ல ஒரு சின்ன தொட்டிக்குள்ளேயே அடங்கி போவதும் நம்ம கையில தான் இருக்கு. இதுதான் போன்சாய் மரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். கரடிகளுக்கு மீன் சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். ஒரு வயது வரைக்கும் தாய் கரடிகள் மீனை பிடித்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தன்னோட குட்டிகளுக்கு கொடுக்கும். ஆனா குட்டிகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது சாப்பிட்டது போக இருக்க மிச்சத்தை கூட குட்டி கரடிகளுக்கு கொடுக்காது. மீன்கள் அதிகமா துள்ளக்கூடிய இடங்களுக்கு தன்னுடைய குட்டிகளை கூட்டிட்டு போகும். எப்படி மீனை பிடிக்கணும் அப்படின்னு லாவகமா பிடிச்சு காமிக்கும், வாயில கவ்வி காமிக்கும். அந்த தாய் கரடி தான் பிடிச்ச மீன்களை தானே சாப்பிடுமே தவிர ஒருபோதும் குட்டிகளுக்கு கொடுக்காது. இப்போ அந்த குட்டிகள் தானாவே மீனை பிடிக்க முயற்சி பண்ணும். அதனுடைய பிஞ்சு கைகள்ல அந்த மீன் மாட்டினாலும் திரும்ப நழுவி போயிடும். இருந்தாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சு அந்த மீனை பிடிக்க அந்த குட்டி கரடிகள் முயற்சிக்கும். அது வரைக்கும் தாய் கரடி மீன்களை குட்டிகளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இதே போலதான் நம்மளும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லித்தரணும். எப்போதுமே வாயில ஊட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வீட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, உன்னை நீயே தான் பார்த்துக்கணும். உனக்கான எஜுகேஷன் லோன் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், நீ என்ன படிக்க போறேன்னா அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு நீயா தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். உன்னோட எஜுகேஷன் லோனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு 8 வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மீன் பிடிச்சு வாயில ஊட்டி விடுற பெற்றோர்களா இல்லாம மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய பெற்றோர்களா இருக்கணும். அப்பதான் குழந்தைகள் ஒரு பொறுப்புணர்வோட வளர்வாங்க. ஒரு பெண் ஒட்டகச்சிவிங்கி மினிமம் 14 அடியிலிருந்து 16 அடி வரைக்கும் இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்கிகள் நின்னுக்கிட்டே தான் தன் குட்டியை ஈனும். 14 அடி உயரத்துல இருந்து அந்த புதுசா பிறந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி டொப்புன்னு கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? வலியோடு கீழே விழுந்த அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி அதிகபட்சம் ஒரு 10 நிமிடங்கள் வேணும்னா அமைதியா படுத்திருக்கும். அதன் பிறகு அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி அதுவாவே எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை அப்படி அதுவாவே எந்திரிச்சு நிக்கலைன்னா தாய் ஒட்டகச்சிவிங்கி மிதின்னு மிதிக்கும். தாய் ஒட்டகச்சிவிங்கி மிதிக்கிற மிதியில அடுத்த 10 நிமிஷத்துல அந்த குட்டி எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கும். அதற்கடுத்த 10 நிமிஷத்துல அது நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கியும் பிறந்த 30 நிமிஷத்துக்குள்ளேயே நிக்க ஆரம்பிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிருங்க. எதுக்காக தாய் ஒட்டகச்சிவிங்கி தன்னோட குட்டிய பிறந்த உடனே மிதின்னு மிதிக்கணும்? சர்வைவல் ரொம்ப முக்கியம். இப்படி படுத்து கிடந்தா காட்டுல உள்ள மற்ற மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல எந்திரிச்சு நிக்கணும். உன்னோட சொந்த காலில் சுயமா எந்திரிச்சு நிக்கணும். அப்பதான் இங்க உயிர் வாழவே முடியும் அப்படின்றத அந்த தாய் குட்டிக்கு சொல்லித்தருது. இதே போல ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதை எப்படி சொல்லித்தர்றது? இப்ப அந்த ஒட்டகச்சிவிங்கியால பேச முடியாது, அதனால இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு வாய் மூலமா அதனால சொல்ல முடியாது. அதனால தன்னுடைய அடி மூலமா நிரூபிக்குது. ஆனா மனிதர்களாகிய நாம நம்முடைய குழந்தைகளுக்கு நன்றாக பேசி புரிய வைக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானது, இந்த உலகத்துல என்ன மாதிரி ஆபத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு, நம்ம சூதானமா புத்திசாலித்தனமா
நிக்கல, எந்திரிச்சு நிக்கல, வலிமையோட இல்ல அப்படின்னா இந்த உலகம் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றும் அப்படின்னு குழந்தைகளுக்கு பேசி புரிய வைக்கணும், அடிச்சு புரிய வைக்க கூடாது. இந்த உலகம் அன்பால் நிறைந்த உலகம் தான். அதே சமயத்துல ஒரு சில கொடூரமானவர்களும் எவ்வளவு ஆபத்துகளும் இந்த உலகத்துல நிறைந்திருக்கு அப்படின்னு சில விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க ஒன்ன நீ எப்படி தகுதிப்படுத்திக்கணும், ஒன்ன நீ எப்படி தயார்படுத்திக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஆஸ்திரேலியாவில் மொத்தம் எத்தனை பீச் இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான பீச் இருக்குங்க. ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும். ஒரு பீச்சை ஒரு நாள் முழுக்க நீங்க ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் உள்ள அத்தனை பீச்சையும் ரசிச்சு பார்க்க 30 வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பீச்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பீச் மண்ணில் ஏதாவது நல்ல தாவரங்களை வளர்ந்து பார்த்துருக்கீங்களா? செடி கொடிகள் வளர்றதை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி மண் தான் ஆஸ்திரேலியா முழுக்க நிறைந்திருக்கு. இப்போ நம்ம ஊர்ல உள்ள மண்கள் எல்லாமே வளமான மண்கள், எதை போட்டாலும் வளரக்கூடிய மண்ணாக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் உள்ள மண்ணில் ஒரு 30% சத்துக்கள் கூட இருக்காது, அங்க எதுவுமே வளராது. இருந்தாலும் எப்படி ஆஸ்திரேலியாவிலையும் விதவிதமான தாவரங்கள் செடிகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கம்மியான சத்துக்களை பயன்படுத்தி வளர்வது எப்படி, அந்த கம்மியான நிலையில தாக்குப்பிடிப்பது எப்படி அப்படின்னு அந்த தாவரங்கள் புரிந்து கொண்டு அந்த மண்ணுக்கேற்ற மாதிரி தங்களை மாத்திக்குது, அந்த மண்ணுக்கேற்ற மாதிரி வளர ஆரம்பிக்குது. அதே போலதான் என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எனக்கு சாதகமான சூழல் இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்லாம் போய் சொல்லாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி மேலே வர்றது அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு நம்மளால மூச்சு விட முடியுதுல்ல, அதுவே நமக்கு மிகப்பெரிய பலம். நம் உடல் ஆரோக்கியமா இருக்குதுல்ல, அது மிகப்பெரிய பலம். இந்த 2 விஷயங்கள் மட்டும் போதும் இந்த உலகத்தையே உங்களால ஜெயிக்க முடியும். ஒரு தாய் முதலை 2 முட்டைகள்ல இருந்து 2 குஞ்சுகளை பொறிக்குது. அதுல ஒரு குட்டி முதலைய ஒரு ரூமுக்குள்ள போட்டு அதற்கு தேவையான சாப்பாடுகளை கொடுத்து வளர்க்குறாங்க. இன்னொரு முதலைய ஒரு மிகப்பெரிய ஏரியில கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு அறைக்குள்ள இருக்கிற அந்த முதலைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்டுட்டு அங்கேயே வளர்ந்தது. இப்போ அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முதலை அந்த ரூம் என்ன சைஸ்ல இருக்கோ அதே அளவுக்கு மட்டும்தான் வளர்ந்திருந்தது. அதுவே அந்த மிகப்பெரிய ஏரியில விடப்பட்ட அந்த முதலை அந்த ரூம்ல இருந்த முதலையை விட 3 மடங்கு அதிகமா வளர்ந்திருந்தது. இத்தனைக்கும் அந்த முதலைக்கு நேரத்துக்குலாம் சாப்பாடு கிடைச்சது கிடையாது. ஏன் சில நாட்கள் பட்னியா கூட இருக்க வேண்டியது இருந்தது. அப்பப்பதான் உணவே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வெயில்லையும் மழையிலையும் காயணும், குளிர்ல காயணும், பல ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா இது அத்தனையும் தாண்டி அந்த முதலை 3 மடங்கு அதிகமாக வளர்ந்துருந்தது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு ரூமுக்குள்ளேயே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்பெல்லாம் நம்ம ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சவால்களை எதிர்கொள்கிறோமோ, அப்போ நம்முடைய வளர்ச்சியும் 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது, ஒரு புதிய சவால்கள் உங்களை தேடி வரும்போது அதை எதிர்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. புது விஷயங்களை முயற்சி பண்ணும்போது தான் புது அனுபவங்கள் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ முக்கியமே இல்லை, அனுபவங்கள் தான் முக்கியம். பொதுவாகவே இந்த நத்தைகள் எல்லாமே பெரும்பாலும் 10 இருந்து 12 மாதங்கள் மட்டும்தான் உயிரோட வாழும். இந்த நத்தையோட பெரிய எதிரிகள் யாருன்னு பார்த்தா நண்டுகள் தான். நண்டுகள் இந்த நத்தையை எங்க பார்த்தாலும் டக்குன்னு பிடிச்சு சாப்பிட்ரும். இந்த நண்டுகளுக்கும் நத்தைகளுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா இந்த நண்டுகளால தான் நத்தைகளுக்கு மிகப்பெரிய நன்மையே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்டுகள் இல்லாத பகுதிகளில் நத்தைகள் வாழும்போது அது 10 இருந்து 12 மாதங்கள் மட்டும்தான் உயிர் வாழுது. ஆனா நண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தைகள் வாழும்போது அது ஒரு விழிப்புணர்வோட எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்குது. அதனால நண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழும் நத்தைகள் சராசரியா 24 மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போலதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளோட இருக்கும்போது நம்ம செயல்திறன் அதிகரிக்கும். நம்ம பிரச்சனைகளே இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை நத்தை வேகத்துல தான் நகரும். நம்ம கூடவே ஒரு சவாலான எதிரி இருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் வேகமா முன்னேறும். யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இந்த வருஷமா எப்படி போச்சுன்னே தெரில, ஏதோ சாப்பிட்டேன், தூங்குனேன், வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவே இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நான் இவ்வளோ விஷயங்களை பண்ணேன், அந்த பிரச்சனைகள்லாம் இப்படி சமாளித்தேன், அந்த கஷ்டமான நேரத்தில் இதெல்லாம் பண்ணி நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன், இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை போல தான் இருக்கும். நிறைய பிரச்சனை வரும்போது தான் அதை நீங்கள் எதிர்கொண்டு உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும், உங்கள் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருப்பீங்க. பொதுவாக நம்ம வீட்டில் செல்ல பிராணிகளாக என்ன மிருகங்களை வளர்ப்போம்? நாய், பூனை, அதே மாதிரி பறவைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறாக்கள், லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி பறவைகள் தான் வளர்ப்போம். ஆனால் அரேபியர்கள் கழுகுகள், ராட்சத கழுகுகள், பருந்துகளை வளர்ப்பாங்க. அந்த கழுகுகளை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவ்வளவு ஏன், இன்னும் சில துபாய் சேக்குகள் சிறுத்தை, புலி, சிங்கம் இதை கூட தங்கள் வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க. இவ்வளவு ஆக்ரோஷமான மிருகங்களை அவங்க எப்படி செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க? ரொம்ப சிம்பிள் தான். அந்த மிருகங்கள் கிட்ட நிஜமான அன்பை நீங்கள் செலுத்தணும்.
உங்களோட உண்மையான அன்பை அந்த மிருகங்கள் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அதன் பிறகு அந்த மிருகங்கள் தன்னுடைய முரட்டுத்தனத்தையோ தன்னுடைய பலத்தையோ காட்டவே காட்டாது. நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு குழந்தை போல செய்து கொடுக்கும். உங்கள் மேல அன்பா இருக்கும். மிருகங்கள் கூட நிஜமான அன்பு மூலமா மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ மனிதர்களை மாற்ற முடியாதா? மனிதர்கள்ல சிலர் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க உண்மைக்குமே அவங்க கிட்ட அன்பா இருந்தீங்க, அன்பா பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்டயே அன்பை வெளிப்படுத்துவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், ஆனா உங்கள் மேல எப்போதும் அன்போடு பாசத்தோடு இருப்பாங்க. நீங்க எல்லாரோடையும் அன்பா இருங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி வேணா இருக்கலாம், நான் எல்லார்ட்டையும் அன்பா தான் இருப்பேன், என்கிட்டயும் எல்லாரும் அன்பா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதே மாதிரி புறாக்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், பெண் குயின்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், வண்ணத்து பூச்சிகள் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி பெண் குயின்களை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பெண் குயின்கள் எவ்வளவு ஒரு சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்ளுது அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள், நல்ல நல்ல புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்கள், பல வெற்றி பெற்ற மனிதர்களுடைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் இட், எண்ணுவதெல்லாம் உயர்வு.